فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم உங்களுக்கு போன தடவை கேட்டிருந்தேன், ஹலால் தையிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டிருந்தேன். நீங்கள் கொடுத்த பதில் முடிஞ்சவரை ஒழுங்காக சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது 168 எடுங்க. இரண்டாவது சூறாவில் 168 எடுங்கள். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு காக்கா. இப்போ அதை படிங்கம்மா, படிங்க. வறுமையை கொண்டு உங்களை ஷைத்தான் பயமுறுத்துகிறான். 168 2ல 168 2ல 168 168. சரி சரி காக்கா. படிங்க. மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள். இப்போ முதல் வரியில அல்லாஹ் சொல்வதை ஒழுங்காக பார்த்தீர்கள். அதாவது மனிதர்களேன்னு கூப்பிடுறோம். மனிதர்களுக்காக நான் ஹலாலான உணவுகளை, தூய்மையான உணவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றேன் உங்களுக்காக என்று சொல்லுகின்றான். ஹலால் என்ற வார்த்தைக்கு அனுமதிக்கப்பட்டது, ஆகமாக்கப்பட்டது, உண்ணக்கூடியது என்று அர்த்தம். சரியா? இப்பொழுது தையுபான உணவையும் கொடுத்திருக்கின்றேன். தையுப் என்றால் தூய்மையான, பரிசுத்தமான உணவு என்று அர்த்தம். இப்ப 2 உணவுகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். யாருக்கு? மனிதர்களுக்கு. மனிதர்களுக்கு தந்திருக்கின்றான் 2 வகையான உணவுகள். ஹலாலான உணவுகள், தையுபான உணவுகள். என்ன காரணத்திற்காக ஹலால் என்றும் சொல்ல வேண்டும், தையுப் என்றும் சொல்ல வேண்டும்? என்ன காரணம் தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன காரணம் ஹலால் என்று ஒரு உணவை ஹலால் என்றும் தையுப் என்றும் சொல்லியிருக்கின்றான்? ஹலால் என்றாலே சாப்பிடக்கூடிய உணவு என்று சரியாகிவிட்டது. சரிதானே? இப்பொழுது உங்களுடைய அர்த்தம் என்ன புரிந்து கொண்டு, என்ன காரணத்திற்காக 2 ஒரே விஷயத்தை 2ஆக பிரித்து சொல்ல வேண்டும் என்றுதான் நீங்கள் சிந்தித்து இருக்க வேண்டும். இப்ப ஹலால் என்றால் உங்கள் மனிதர்கள் அனைவருக்கும் ஆகமாக்கப்பட்டதும், தையுப் என்றால் மனிதர்கள் அனைவருக்கும் ஆகமாக்கப்பட்ட உணவு பொருள்கள் ஆகும். இப்ப ஹலால் உணவை சாப்பிட்டா ஆகமாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டால் சாப்பிடணுமா, சாப்பிடக்கூடாதா? கஷ்டம் சொல்றது. ஹலால் என்று சொல்லிவிட்டான் அல்லாஹ், ஆகமாக்கப்பட்ட உணவு சொல்லியாச்சு, சாப்பிட வேண்டியதானே? இப்ப எதுக்கு தையூப் என்று சொல்ல வேண்டும்? இப்போ
2 உணவுகளையும் நீங்கள் சாப்பிட முடியாது. இன்று நேற்றும் சரிதான், இன்றும் சரிதான். நீங்க ஹலாலான உணவையும் சாப்பிட முடியாது, தையிபான உணவை நீங்க தொடவே முடியாது, என்னவென்றே உங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன சாப்பிட்டு இருக்கோம் தெரியுமா? அடுத்த லைன் படிங்க. ஷைத்தானின் அடிசுவடுகளை பின்பற்றாதீர்கள். 2 விதமான உணவை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரே உணவை 2ஆக ஆக்கிவிட்டு இதான் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அப்ப முதல்ல சொன்ன 2 விஷயத்துக்கு அடுத்தது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னதற்கும் அதற்கும் இதற்கும் என்ன விஷயம் புரிந்து கொண்டீர்கள்? இதன் மூலமாக சொல்றேன், கேட்டுக்கிறங்க. நாம் அனைவரும் இப்பொழுது எதை நீங்க சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அதை நம்மால் ஒரு காலம் முடியாது. அதனால் சொல்றான், நீங்க இதைதான் சாப்பிடணும்னு சொல்றான். ஷைத்தானுடைய செயல்களை பின்பற்றாதீர்கள். இதை விட்டுட்டு ஷைத்தான் பேச்சை கேட்டு கொண்டு சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். ஆனால் நாம் செய்வது எப்படி சாப்பிட வேண்டும் என்று வரையறுத்திருக்கின்றானோ அப்படி சாப்பிடவில்லை. ஷைத்தானுடைய பேச்சு கேட்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றானோ அதை செய்கின்றோம். 168 படி உங்களுக்கு புதுசு சொல்றேன். நீங்க ஒழுங்கா சிந்திச்சு இதை நீங்க சொல்லியிருக்கணும். இப்போ ஹலாலுக்கு திருப்பி ஹலாலுக்கு வர்றேன், ஆகமாக்கப்பட்டவனுக்கு வர்றேன். இதெல்லாம் இது வரைக்கும் ஆடு இருக்குது, மாடு இருக்குது, செம்மறி ஆடு, ஒட்டகம் இருக்குது. இந்த இதுல ஆண் இருக்குது, பெண் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் என்று அர்த்தம் ஹலால் என்றால். அப்படி சொல்லிவிட்டதினால் நீங்கள் அப்படியே அவக்கபக்குன்னு சாப்பிட முடியாது. அதையும் கேட்டுக்கொள்ளுங்க. இது ஹலால்னு சொல்லிட்டான் அல்லாஹ், நான் சாப்பிட போறேன், நீங்க சாப்பிடவே முடியாது. மனிதர்களுக்கு 2 வகையாக பிரித்திருக்கின்றான். இந்த 2 வகைகளில் நீங்கள் தூய்மையான உணவை தான் உண்ண வேண்டும் என்று இப்ப அதுக்கு வாங்க. 2ல 172 இருங்க. இப்போ எப்படி ஓதுன்னு எப்படி அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ற விஷயத்துக்கு தான் வரணும். இப்போ 2ல 172 படிங்க. முதல் வரியை படிங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க. முதல்ல மனிதர்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த மனிதன் நான் ஹலால் சொன்னதுனால அதை சாப்பிட்டால் அவன் தவறு செய்கின்றான் என்று அர்த்தம். ஆகவே அந்த மனிதன் இப்பொழுது எப்படி மாற வேண்டும் என்றால், நம்பிக்கை கொண்டவன், ஈமான் கொண்டவனாக ஆக வேண்டும். இந்த குர்ஆன் மீதும் அல்லாஹ்வுடைய சொல்லின் மீதும் நபி தூதர் மீதும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் கூப்பிடுகின்றான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தூய்மையான உணவையே உண்ண வேண்டும் சொல்லிட்டான். இப்ப தூய்மையான உணவுனா என்னென்னே தெரியாது உங்களுக்கு. எப்படி தூய்மையாக்க வேண்டும் என்றும் தெரியாது. ஹலால்னு சொல்லிட்டனால நீங்க சாப்பிட முடியாது. நீங்க சாப்பிட்டா ஷைத்தானுடைய செயலை செய்ய அர்த்தம். நீங்க மனிதனே, நீ இந்த குர்ஆனை ஓதி இதை பின்பற்றி இதன் மீது நம்பிக்கை கொண்டு நீ தூய்மையான உணவையே உண்ண வேண்டும் என்று அல்லாஹ் இந்த 172ல சொல்லிட்டான். இப்போ நம்ம ஹலாலான உணவை தொட முடியாது. அப்படி சாப்பிட்டால் ஷைத்தானுடைய அடிச்சொல்லை பின்பற்றீர்கள்.
தையிபான உணவை இன்னும் ஆக்கவில்லை. ஆகவே இந்த ரெண்டும் எப்படி சொன்னானோ விட்டு விட்டு சொல்லிட்டான்ல சாப்பிட்டு சொல்லியாச்சு, சாப்பிட்டாச்சு. இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, இதை ஜிக்ர் செய்ய வேண்டாமா என்றெல்லாம் கேட்கின்றான். இந்த 168ஐயும் சிந்திக்கவும் இல்லை, ஜிக்ர் செய்யவும் இல்லை. 172 அதை சிந்திக்கவும் இல்லை, ஜிக்ர் செய்யவும் இல்லை. மாறாக எதை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அதனை நாம் விழுங்கி கொண்டிருக்கின்றோம். கேட்டா நாங்க ஹலாலான உணவு சாப்பிடுகிறோம் என்று சொல்லுகின்றீர்கள். இதை படிக்காதவன், குர்ஆனை ஓதாதவன் இப்படிதான் செய்வான். இப்ப நாம் அனைவரும் சொல்றேன், ஷைத்தானுடைய அடைச்சொல்லை பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க, ஷைத்தானுடைய அடைச்சொல்களை ஒழுங்காக பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹலால் சொல்லிட்டான்னு சொல்லி சாப்பிட முடியாது. தூய்மையான உணவை சாப்பிடணும்னு சொல்லிட்டா தூய்மையாக தெரியாது. நீங்க ஜிக்ர் பண்ணாதான் அது தூய்மையாக்க முடியும். இப்போ 6ல் 118 எடுங்க, 6ல் 118. படிங்க. நீங்கள் அல்லாவின் வசனங்களை நம்புவோராக இருப்பேன், அல்லாவின் பெயர் ஜிகிர் செய்வதை புசியுங்கள். இப்போ அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஜிக்ர் செய்து நீங்கள் புசியுங்கள், உண்ணுங்கள் என்று 6:118 பார்த்து விட்டீர்கள். இப்போ அல்லாஹ்வின் பெயரை ஜிக்ர் எந்த உணவை நீங்கள் அறுத்து சாப்பிட போகின்றீர்களோ அதனை ஜிக்ர் செய்து பின்னர் கட் பண்ணி அப்புறம் நீங்க உணவாக உண்ணலாம். இப்போ அல்லாஹ் புசியுங்கள்னு சொன்ன பிறகு என்ன அர்த்தம் கிடைக்குது? ஜிக்ர் செய்து புசியுங்கள் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். இதன் மூலமாக என்ன தெரிந்து கொண்டீர்கள்? இதன் மூலமாக என்ன தெரிந்து கொண்டீர்கள்? இதன் மூலமாக உணவு என்னவாகின்றது? தூய்மையாக ஆகிவிடுகின்றது. இப்பொழுது அழகா சொல்லிவிட்டீர்கள். எப்படி, எதை வைத்து தூய்மையாக இப்ப கண்டுபிடிச்சீங்க? எந்த விஷயத்தின் அடிப்படையில் இது தூய்மையாகிறது என்று கண்டுபிடிச்சீங்க? இப்போ நீங்க அவ்வளவுதான் தம்பி. இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு, ஆயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மெதுவா ஓதி என்ன சொல்லுகின்றான், இதில் என்ன சொல்லுகின்றான்? இப்பொழுது தூய்மையானவற்றை உண்ணுங்கள் சொல்லாமையே புசியுங்கள் சொல்லிட்டான். அல்லாவின் பெயரை ஜிக்ருஸ்முல்லாஹ் என்று ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்கும் 6:118. அல்லாவின் பெயரை ஜிக்ரு செய்து சாப்பிடுங்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜிக்ரு செய்தாதான் இந்த உணவு என்னவாகும்? தையிபான உணவு ஆகும். எந்த பிரச்சனையும் எல்லாம் புரிஞ்சிச்சுல்ல? நல்லா சொல்லிட்டவங்களுக்கு சொல்லாட்டி திருப்பியும் சொல்ற ரெடியா இருக்கிறோம். அதுக்காக கேட்டுக்கிறோம். சரி, இப்போ 168க்கும் 172க்கும் உள்ள விஷயத்தை பார்த்துட்டீங்க. இந்த விஷயம் கலிமா தையீப் 2 விஷயம் மேற்கு நான் சொல்ல தேவையில்லையா? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ உங்களுக்கு ஹலால் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, தையூப் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம் செய்து கொண்டிருக்கும் செயல் ஷைத்தானுடைய செயலா இல்லையா என்பது தெளிவாக எல்லோரும் புரிந்து கொண்டீர்கள். மேற்கொண்டு நான் பேச தேவை, நம்ம நீங்க படிச்சுட்டே போறோம். இப்போ வேற என்ன, அன்னைக்கு வேற கேள்வி கேட்டவங்கள்ட்ட, வேற என்ன விஷயம் கேட்டவங்கள்ட்ட எல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டுன்னு அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதுக்காக தான் கேட்டேன். 3ல 118 113. சரி சரி சரி. சுஜு தானே?
ஆமா காக்கா. 113 எல்லாம் எடுத்துக்கிறீங்கப்பா, எல்லாம் எடுத்துக்கிறீங்க. அதையும் சொல்லிடுறேன். எனக்கு கேள்விக்கு ரொம்ப நாளா ஆச்சு. 3ல 113 எல்லாரும் பதில் சொன்னீங்க. பரவாயில்ல, நான் கேட்ட விஷயத்த கொஞ்சம் நீங்க புரிஞ்சிருந்தீங்களா? இதைதான் நான் வச்சுட்டு கேட்கிறேன்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க சொல்ல சரிதான், எது தப்பு கிடையாது. நசீர் நல்ல விஷயங்கள் சொன்னார், சிராஜ் சாஹா சொன்னார், ஷாஹிதா சொன்னாங்க, எல்லாம் நல்லபடி சொன்னாங்க, எல்லாம் பதில் சொன்னாங்க. அப்துல் கரீம் சரியா சொன்னாங்க, எல்லாம் சரியா சொன்னீங்க, தப்பே இல்லை. இப்போ 3ல 113ல என்ன சொல்றாங்க படிங்க. எனினும் வேதத்தையுடையோராகிய அவர்கள் எல்லோரும் சமமல்லர். வேதத்தையுடையோரில் ஒரு சமுதாயத்தினர் நேர்மைக்காக நிற்கிறார்கள். இரவு நேரங்களில் அல்லாவின் வசனங்களை ஓதுகிறார்கள், இன்னும் சுஜூத் செய்கிறார்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இரவு நேரம் எப்படி முக்கியமானது என்பதை தெளிவாக இந்த ஒரே ஆயத்திலேயே நீங்க புரிந்து கொண்டீர்கள். இரவு நேரம்தான் ஒரு ஈமான் கொண்டவனுக்கும் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளவனுக்கும் இந்த குரான் படி நடக்க வேண்டும் என்று ஈமான் கொண்டவனுக்கும் நேரம் இரவு நேரம்தான். இந்த இரவு நேரம்தான் முக்கியம். ஆகவே இரவில் நிற்கின்றார்கள். இந்த குரானின் படி நடப்பதற்காக இரவு நேரத்தை உபயோகப்படுத்துகிறார்கள் என்று நிற்கிறார்கள். நின்றுட்டு இருக்கிறான்னு போயிடாதீங்க. இது விஷயம் எடுக்கிறதே நல்ல விஷயம் எடுக்கணும், ஒழுங்கா அர்த்தத்தை கொண்டு வரணும். இது டிக்ஷனரியை பார்த்து போட்ட டிரான்ஸ்லேஷன் புக் எல்லாமே. டிக்ஷனரி வச்சுக்கிட்டு குரான் ஓதவே முடியாது. அன்னைக்கே சொல்லிவிட்டு, இந்த குரானுக்கு டிக்ஷனரி எது என்று சொன்னேன், சொல்லியிருக்கிறேன். இந்த குரானுக்கு அகராதி அல்லாதான் டிக்ஷனரி உங்களுக்கு. அல்லா. சரி, இப்ப மனசு எடுக்கல, பரவாயில்ல. இப்போ இந்த அல்லாட்ட தான் நீங்க கேட்கணும் தவிர டிக்ஷனரி போட்டி பார்த்துக்கிட்டா இந்த அர்த்தத்துக்கு போட்டான். அது அரபிக்காரர்கள் அரபிக் சொல்லுக்காக உள்ளது. இந்த குரான் விஷயம் அல்லாவுடைய சொல். இந்த அல்லாவுடைய சொல்லுக்கு டிக்ஷனரி ஒத்து வராது, அல்லாஹ் தான் ஒத்து வருவான், அவன் தான் வழியை காட்டான். சரி, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இரவில் நெருக்கின்றார்கள், இரவு நேரத்தை செயல்படுத்துகிறார்கள், உபயோகப்படுத்துகிறார்கள். இதற்காக தான் என்று தன் வாழ்க்கையை வைத்துக் கொண்டார்கள். பலவிதமான அர்த்தம் எடுக்கலான்னு தவிர நிக்கிறாங்கன்னு சொல்றாரு, நிற்கிறார்கள் கிடையாது. இப்போ இரவு நேரத்தில் இந்த குரானை ஓதுகிறார்கள். ஓதுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இதனை அல்லாஹ் சொல்லி என குரானிலே இருக்கு, சிந்திக்க வேணும், சிந்திக்கிறார்கள். இது ஃபுர்கான் கொண்டுதான் நீங்க இந்த குரானை புரிந்து கொள்ள முடியும். ஃபுர்கான் குரான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிக்ரு செய்ய சொல்றான், ஜிக்ரு செய்யணும். இந்த ஜிக்ர் மூலம் தான் நீங்க 4வது ஹையஸ்ட் விஷயம் எது, ஹக்கீமா அடையிறீங்க. இந்த 4ம் நடக்கின்றது இரவு நேரத்தில் ஓதுகிறார்கள் என்றால் இது நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஓதுகிறார்கள், விஷயங்கள்லாம் தெரிந்து விட்டவர்களுக்கு சுஜூது செய்கிறார்கள். ஓதுகிறார்கள், குர்ஆன்ல சொல்ல விஷயங்கள்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, சுஜூது செய்கிறார்கள். இப்போ உங்களை நான் சொல்லியிருக்கிறேன் 84:21 எல்லாரும் தெரியும். 84:21 எல்லாருக்கும் தெரியும். இப்போ 84:21 அவர்களுக்கு இறைவனுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்வதில்லை. சுஜூது செய்யாததற்கு காரணம் ஏற்கனவே நான் போன பயான சொல்லியிருந்தேன். நீங்கள் வணங்குபவர்களாக இருப்பின், அல்லாஹையே வணங்குபவர்களாக இருப்பின் அவனுக்கு சுஜூது செய்யுங்கள் படிச்சிருக்கிறீங்க. அல்லாஹையே வணங்குபவர்களாக இருப்பின் அவனுக்கு சுஜூது செய்யுங்கள். இப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுக்கு குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூது செய்வது கிடையாது என்று சொன்னால் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க?
என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க? அது மூலமாக அல்லாஹ் சொல்றான், ஒரு குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூது செய்வதில்லை. என்ன ரொம்ப சிம்பிள் அர்த்தம் தான், மீனிங் தான். என்ன சொல்ற? எந்த இப்ப என்ன காரணத்துக்காக சுஜூது செய்வதில்லை அவர்கள்? சரி சரி, அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியல. அவர்கள் அல்லாஹ்வை வணங்கல காக்கா. கொஞ்சம் கொஞ்சம் 2 வார்த்தையை போட்டு பேசுங்க. எல்லாம் முக்காசில் பேசிடுறீங்க, முழுசா பேசுங்க. என்ன சொல்றான்? 84:21 என்ன சொல்றான்? சுஜி செய்வதில்லை, சரியா? இப்போ அல்லாஹ் சொல்றான் 41:37 அல்லாஹையே வணங்குவர்களா இருந்தா அவனுக்கு சுஜூது செய்யுங்கள் சொல்றான், சரியாமா? பாத்துட்டீங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி, நீங்க முக்கவாசி பதில் சொல்றீங்க. ஒழுங்க முழு வார்த்தையை எழுத்த போட்டு சொல்லணும். ஏன் அவங்க சுஜூது செய்ய கேட்டேன். 84:21 84:21 படி குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்வதில்லை அப்படின்னு சொல்றான். என்ன காரணம்? சரி பரவாயில்ல, சொல்லிடுறேன். கேட்டு கேள்வி கேட்டு 2 வாரம் மேலாச்சு, சொல்லிடுறேன். இப்போ தானே 41:37 என்ன சொல்றான்? நீங்க அல்லாஹையே வணங்குபவர்களாக இருந்தார். அப்போ இவங்க அல்லாஹையே வணங்காமல் இருக்கின்றார்கள், அதனால் சுஜூது செய்வது கிடையாது. 84:21 படி, சரியா? நல்லா புரிஞ்சுக்கிறோமா? கஷ்டம். ஏன்னா அதை நீங்க குர்ஆன்ல அந்த வார்த்தை ஒரு சின்ன எழுத்து அல்லாஹையே அது விட்டதுனால குழப்பம் போயிடுச்சு. அல்லாஹ் வணக்கம் கிடைக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அவங்கன்னு சொன்னாங்க, ரஜி ஒன்று சொன்னாங்க, ஷாயன் சொன்னீங்க. இப்போ நான் ஒன்று சொல்றேன், அல்லாஹையே வணங்குவர்களா இல்லாததனால் அவர்களுக்கு சுஜூது செய்ய தெரியவில்லை, சுஜூது செய்வதில்லை என்று அர்த்தம் கொண்டு வரணும். 84:21 எப்படி சொல்றாங்க கேட்டா புரிஞ்சதா? அல்லாஹையே அது வையே அது இல்லாததுனால அவர்கள் சுஜூது செய்வதில்லை என்று நாம் அர்த்தம் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது 3:113 வருவோம். இப்பொழுது அவர்கள் குர்ஆன்ல தெரியும், இரவு நேரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியும், அல்லாஹ்வுக்காக தம் வாழ்க்கையும் இரவு நேரத்தையும் உபயோகப்படுத்துறான்னு தெரியும். அவர்கள் ஓதுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறார்கள். இந்த சுஜூது செய்வதற்கும் ஓதுவதற்கும் நடுவில் என்ன விஷயம் இருக்கிறது என்றுதானே கேட்டவங்கள்ட்டனா? இதுதான் கேட்டேன். இதுக்கு எல்லோரும் பதில் சொன்னீங்க. உண்மையான பதில் என்ன கேட்டா, அவர் சுஜூது செய்கிறார் என்றால் 41:37 படி அவர் அல்லாஹையே வணங்கி கொண்டிருப்பதினால் சுஜூது செய்கிறார்கள் சொல்ற. நடுவுல விஷயம் அல்லாஹையே வணங்கி கொண்டிருப்பதினால் சுஜூது செய்கிறார்கள் சொல்றார். இப்ப நடுவுல விஷயம் என்ன சொன்ன? ரெண்டுக்கு நடுவில் உள்ளது ஓதுறதுக்கு சுஜூது செய்கிறார்கள் என்ற விஷயத்துக்கு நடுவில் என்ன சொன்ன? அல்லாஹ்வையே வணங்குகிறார்கள். அதனாலதான் இரவு நேரத்தில் ஓதி சுஜூது செய்கிறார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ புரிஞ்சிச்சு காக்கா. ரெண்டுக்கு நடுவுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன். அது இந்த விஷயம் நான் சொல்றேன். சரியா தம்பி நசீர், ஃபரிதாமா? இதான் தம்பி நான் கேட்டேன். அதான் நீங்க அல்லாஹையே வணங்காதனால சுஜூது செய்யவில்லை, அல்லாஹையே வணங்குவராக சுஜூது செய்யுங்கள். அல்லாஹையே வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், இரவில் ஓதுகிறார்கள், அல்லாஹையே வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், சுஜூதும் செய்கிறார்கள். இப்ப புரிஞ்சிச்சா? விஷயம் புரிஞ்சிருச்சா? இப்போ சந்தேகமெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா தமிழாசிரியர் உங்க எல்லாத்துக்கும் சந்தேகமெல்லாம் புரிஞ்சிச்சுல? கேட்டு எனக்காக அதான் தம்பி நான் சொல்றேன். இந்த குர்ஆனை ஓதுகின்ற முறையை முதல்ல கத்துக்கிறங்க. ஓதுகின்ற முறையை கத்துக்கிறங்க. கத்துக்கிட்டு சிந்திச்சு பாருங்க, எப்படி அர்த்தம் எப்படி கொண்டு வரணும் அதை நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தாதான் நீ கொஞ்சம் வேகமா இதுல குர்ஆனை ஓத முடியும். அப்படி அதே போல ஏல தப்பு இருந்துச்சுன்னா உடனே சொல்லிருங்க.
தப்பு ஏன் ரைட்டா சொல்றேன் அதை பத்தி கவலை எனக்கு. நான் தப்பா எங்க தப்பே வார்த்தை விட்டுறணும், எந்த இடத்துல தப்பா கொள்ள அதை மட்டும் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உடனே இம்மீடியா சொல்லிருங்க. ஏன்னா தப்பா பேசக்கூடாது. ரைட்டா பேசினா சரி எல்லாம் போய் வச்சுருங்க. தப்பா மட்டும் பேசி அதை நீங்க இப்படிதான் சரி நினைச்சு போயக்கூடாது. நீங்க கண்டுபிடிங்க, நான் பேசுனது ஏதாவது சரியா பேசுனேன்னா தவறா பேசுனேன்னா ஏதோ ஒரு மேலோட்டம் பேசிட்டேன்னா என்ற பால் உடனுக்குள்ள நீ சொன்னா அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. அதுல நீங்க குறியா இருக்கணும். தப்பாதான் கண்டுபிடிக்கிறது குறியா எப்ப நீங்க நான் பேசுறதுல என்ன தவறு இருக்கு இதையே தான் நீங்க பார்க்கணும் தவிர சரியா ரைட்டா பேசுறது எல்லாம் போயிட்டு கவலை இல்லை. நான் தவறா பேசினா மட்டும் உடனே கண்டுபிடிச்சிருங்க. இப்போ அந்த 3:113 உள்ள விஷயம் நடுவில் என்ன, 2க்கும் நடுவில் என்ன இருக்கிறது என்றால் இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு தெளிவா போச்சு இல்ல? நான் கேட்ட கேள்வி பதில் கிடைச்சு போச்சு இல்ல? சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. இப்ப வேற என்ன கேள்வி கேட்டமா? நிறைய கேள்வி. என்னமா 21:56 இப்ப என்ன பதில் சொன்னீங்க? யாரும் பதில் சொல்லல நீங்க? யாரும் சொல்லக்கா. இப்போ நீங்க இதுக்கு கொஞ்சம் யோசிச்சு நான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டே வரணுமா? இதுக்கு படிச்சு ஓதி நாங்களே சொல்லுகிறோம் என்று சொல்ல போகின்றீர்களா அல்லது சொல்ல போறீங்களா? நான் சொல்லிட்டு போயிடுறேன். அப்ப நீங்க எந்த காலத்தை சிந்திக்க போறீங்கன்னு இப்படி கேள்வி நானும் சொல்லிட்டு போயிட்டேன். சொல்லிடுறேன். ஆசிரியர் கேட்குறீங்க, நான் சொல்றேன். சந்தோஷம் தான். குர்ஆனை பத்தி கேட்குறீங்களா, அதே பெரிய சந்தோஷம். நீங்களே சொல்றீங்களா அல்லது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு சொல்ல வேணாம், அதுக்குள்ள நீங்களே கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? சரி, இப்போ அது இப்ராஹிமுடைய மார்க்கம். 21:56 இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்போ எல்லாரும் குர்ஆன் எடுத்துக்கிறீங்க, ஒழுங்கா ஓதுங்க. சும்மா அறகுறையா ஓதிடாதீங்க. இப்ப நான் எப்படி ஒவ்வொரு எப்படி ஓதுன்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. உங்க ஹலாலை சொல்லி கொடுத்தேன், தையீபை சொல்லி கொடுத்தேன், ஷைத்தான் பின்பற்ற வேண்டாம் எப்படி சொல்றோம் ஆனா எது செய்யறோம் சொல்லி கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு இந்த சுஜூது இரவில் சுஜூது செய்யறது ரெண்டும் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு நீ கேட்குறீங்க. இப்ப இது கேட்டா இப்ப குர்ஆன் ஓத முடியாது, இதுலயே டைம் சரியா போயிடும். சரியா? இப்ப நீங்க இந்த 21:56 கேக்குறீங்க, சொல்றேன். ஆனா இப்ப இதுலயே டைம் சரியா போயிடும், 1.5 மணி சரியா போயிடும். என்ன நசீர், ஃபரிதா, சரியா சொல்லிட்டா? சரி, கேளுங்க, பரவாயில்ல, கேளுங்க. கதை கேட்கற மாதிரி கேளுங்க, சொல்றோம். இப்ப 21:56 எடுத்துக்கிறங்கப்பா, எல்லாம் எடுத்துக்கிறங்க. படிங்க, மெதுவா படிங்க, ஓரலைனா படிங்க. 21:56. அப்படி அல்ல, உங்களுடைய இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் ஆவான். இப்படி அல்ல, அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் ஆவான். அடுத்தது, அவனே அவற்றை படைத்தவன். அவனே அவற்றை படைத்தவன். இதற்கு சாட்சியம் கூறுபவர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன். இதற்கு சாட்சி கூறுபவர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன் என்று யார் சொல்றது? நபி இப்ராஹிம் காக்கா. நபி இப்ராஹிம் நபி சொல்றார். யாரப்ப? மக்களை பார்த்து சொல்றாரு. சரியா? அடுத்தது முடிஞ்சிச்சா? 57 காக்கா. இல்ல, 57 முடிஞ்சிச்சு காக்கா. இப்போ முடிஞ்சிச்சு. சரி, இப்போ உங்கள்ட்ட சின்ன ஒரு கேள்வி. இந்த ஆயத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்ட விஷயம் என்ன? இந்த ஆயத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்ட உண்மையான விஷயம் என்ன? விஷயம் ஒளிந்திருக்கின்றது, மறைந்திருக்கின்றது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? 3 லைன் தான் இருக்குது, 3 சென்டென்ஸ் தான் இருக்குது இந்த ஆயத்துல. இந்த 3 ஆயத்துல என்ன விஷயம் அது ஒளிஞ்சிருக்குது? அதுல இப்போ
அவங்க வந்து சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. சிலைகள் வந்து அவங்க கையால தான் செஞ்சது. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வானமும் பூமியும் இந்த சிலைகள் படைக்கவில்லை சொல்லி. சரி. அதுலதான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஆயத்து வரும், வானங்களையும் பூமியை படைத்தவன் யார் என்று அவர்களிடம் கேளும் சொன்னா அவங்க அல்லாதான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வானங்களையும் பூமியும் நம்ம படைக்கல, இந்த சிலைகளை பற்றது நாம தான் சொல்லி. அதுல இவர் சொல்றாரு, வானங்களையும் உங்களுடைய இறைவனையும் வானங்களையும் பூமியும் உங்களுடைய இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் ஆவான், அவனே அவற்றை படைத்தவன். சாட்சி, இதுக்கு நான் சாட்சி சொல்றேன்னு அவர் சொல்றாரு. எதுக்கு அவர் சாட்சி சொல்றார்? வானங்களையும் பூமியும் படைச்சது அல்லாஹ்தான். அல்லாஹ்தான் யார் சொல்றார்? நபி இப்ராஹிம் சாட்சி சொல்றாங்க, அவங்க கிட்ட சொல்றாங்க. சரி சரி, சாட்சி கூறுகிறார். நான் வானங்களையும் பூமி அல்லாஹ்தான் படைத்தான் என்று சாட்சி கூறுகிறார். சரியா? இப்ப நசீர் இப்ராஹிம் சாட்சி கூறுகிறார். சாட்சி ஒரு ஆள் கூறுறதுன்னா அவர் எப்படிப்பட்டவர் இருக்க வேண்டும்? அந்த படைப்பாளனை அல்லாஹ்வே கண்டுபிடிச்சிருக்கணும். அல்லாஹ்வே கண்டுபிடிச்சிருக்கணும். என்ன சொன்னீங்க? இப்போ நான் மெதுவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. நீங்க இப்ப 3 பேர் இருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை பார்த்துட்டீங்க, ஒரு ஆள் பார்த்துட்டீங்க. அப்போ நீங்க பார்த்த ஆளு தானே சாட்சிக்கு கூப்பிட வேண்டுமா, அல்லது எதையும் பார்க்காத ஆள சாட்சி கூப்பிடுவாங்களா? பார்த்தவங்க தான் கூப்பிட முடியும். இதுல கொஞ்சம் உதாரணத்துக்காக சொல்லி காட்டுறேன். அது எப்படி அந்த விஷயத்துக்கு ரசூல் இப்ராஹிம் சொல்றாங்களே அதுக்கு நான் கொண்டு வர்றேன். இப்போ வானங்களையும் பூமி படைத்ததற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று இப்ராஹிம் சொல்லும் பொழுது வானங்களையும் பூமியும் படைப்பதை இவர் பார்த்தாரான்னு இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இவர் நேத்து வந்தவர் இப்ராஹிம், இவருக்கு முன்னால ஜின்கள், அதுக்கு முன்னால வானங்கள் படைச்சிருக்குது. அந்த வானங்கள் படைத்ததுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. சரியா படிச்சு பார்த்துருங்க. அது அப்படியே போட்டிருக்கு 2056ல. நல்லா புரிஞ்சுக்கிறீங்கப்பா, நல்லா புரிஞ்சுக்கிறீங்கம்மா, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி ஓதுன்னு தான் சொல்லித்தரேன். இப்போ இப்ராஹிம் சொல்றாரு, ரைட், இந்த வானம் படைச்சு நான் சாட்சியா இருக்கேன்னு மக்கள் பதில் சொல்றாரு. ஏன்பா வானங்களையும் பூமி படகு நீ உயர்ந்தியா, பாத்தியா? வானங்க பூமி படைக்கிறதுக்கு போது நீ பிறந்துட்டியா? இந்த மாதிரி கேள்வி வருமே. இவர் சொல்றாரு நான் தான் சாட்சியா இருக்கிறேன்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? எந்த வகையில் சாத்தியம்? இதான் இந்த கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட 2156ல இந்த எப்படி சாத்தியம், இந்த ஆயத்தை எப்படி சாத்தியம் கேட்டேன். இப்போ உங்களுக்கு இப்பொழுது அறிவிப்பு வேலை செய்யுது. இவர் பார்க்கல, மனுஷனை நேத்தான் ஆனம் படைச்சாலும், அதுக்கு முந்தைய ஜின்க படைக்க என்னைக்கு படைச்சா? இவர் நான் சாட்சியா இருக்கிறேன், வானங்கள் போய் படைத்தது நான் சாட்சியா இருக்கிறேன்டா இவர் பார்த்தாராங்க. அதுக்காக சாட்சி கூறுறதுக்கு கண்ணால் பார்த்துருக்கன்னு பார்த்தவன தான் கூப்பிட்டேன். இப்ப சொல்லுப்பா, நீ பார்த்தேன்னு சொல்றியப்பான்னு கேட்பாங்க. இவர் பார்த்தாரா? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், சாதாரண விஷயம் கேட்கிறேன். பார்க்கல, பார்த்தாரா? அவரு இப்ராஹிம் பார்த்தாரா பார்க்கலையா? ஆறு 75ல இவ்வாறே வானங்கள் மற்றும் பூமி ஆட்சி இப்ராஹிமுக்கு நாம் காமித்தோம் அப்படின்றது. கரெக்ட். வானங்கள் பூமியின் ஆட்சி நாம் இப்ராஹிமுக்கு காண்பித்தோம். இப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுட்டீங்க தம்பி? பார்த்திருக்காங்கிறது புரியுது. ஆம், எப்படி படைக்கப்பட்டது என்பதை ஆண்டவன் அவருக்கு காண்பித்தான். சரியா? சரிதாங்க சார். என்ன காரணம் என்றால், வானங்களையும் பூமி அல்லாஹ் எவ்வாறு படைத்தான் என்பதை நீ பார்க்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான்ல. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டதுனாலதான் இந்த கேள்வி கொண்டு அந்த கேள்வி. வானங்களையும் பூமியும் நான் எவ்வாறு படைத்திருக்கின்றான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? முன் தோன்றல் எவ்வாறு படைத்து எல்லாரையும் பார்க்கவில்லையா நல்லா கேட்கிறான்ல.
ஆமாங்க சார். இப்போ அல்லாஹ் இவரு கேட்க, எப்படி நான் படைத்தேன், வானத்தை உண்டாக்கினேன் பாருங்கள்னு சொல்லி இப்ராஹிமுக்கு காட்டிருக்கின்றான். சரியா தவறா? சரிதாங்க சார். இப்ப எல்லாரும் புரிஞ்சுட்டீங்களா? அல்லாஹ் வானங்களையும் பூமியை படைப்பதற்கு முன்னர் எப்படி இருந்ததோ அந்த விஷயத்தை காட்டி, இப்பொழுது அவர் கேட்டதனால் காற்றவனை எப்படி வானங்களை படைத்தேன், பூமியை படைத்தேன் காற்றேன் பாரு, எல்லா விஷயத்தையும் ஆண்டவன் அவர் அல்லாஹ் ரசூல் இப்ராஹிமுக்கு காட்டி விட்டான். சரிதானே? இப்பொழுது புரிந்ததா? இப்படி புரிஞ்சதுனாலதான் இப்ராஹிம் நபி சொல்றாங்க, வானங்களை பூமி படைத்தன சாட்சியா இருக்கின்றேன்னு கண்ணால பார்த்ததை இப்போ மக்களுக்கு சொல்றாங்க. சரியா? நல்லா புரிஞ்சுட்டாமா? 2 பேரும் புரிஞ்சுச்சாமா சொன்னது? இந்த மாதிரிதாம்மா குரான் ஓதுங்கம்மா. ஓத பழகிக்கிறங்க, ஓதுங்க. அதுக்கப்புறம் அது செயல்பாடுகள் அப்புறம் பார்ப்போம். எப்படி சலாத்தி, எப்படி சக்கரை அப்புறம் பார்த்துக்குருவான். ஓத பழகிக்கிறேன். இந்த மாதிரி ஓதத்தான் சொன்ன குறைஞ்ச 7-8 வருஷமா நான் பாருங்க, ஒரு ஆயத்துக்கு ஒன்றா பேசிட்டு இருக்கிறேன். அப்ப 6000 சில்லற ஆயத்துக்கு எவ்வளவு வருஷம் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. அதான் குறைஞ்சது 7 வருஷமா குரான் விட்டா ஒழுங்க இந்த மாதிரி கோணத்துல இப்ப சொன்ன மாதிரில நீங்க ஓதுவீர்களே ஆனால் குரானை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இது உண்மைதான் என்று நீங்கள் இப்ப சாட்சியம் கூறுவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த குரான் உண்மைதான், இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான், இது ரசூல் நபி கொண்டு வந்ததுதான், இது அல்லாஹ்வுடைய வாக்குதான், அல்லாஹ்வுடைய கலிமா தான், அல்லாஹ்வுடைய ஞானம் நிறைந்த சொல்லுதான் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இப்படிதான் போதும். இப்போ இதை நீங்க பார்த்துடணும். இப்போ வானங்கள் பூமி படைப்ப ஆணவம் காட்டினவருக்கு அவர் பார்த்துட்டார். பார்த்ததுனால நான் சாட்சி கண்ணால் பார்த்துட்டேன், நம்புங்க என்னைய. அதே மாதிரி நீங்க அல்லாட்ட கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான் என்று மக்களுக்கு சொல்லிவிட்டார். அப்படிதான் குரான் முழுமையாக நான் என்று கேளுங்க காட்டுறேன் ஆண்டவனே சொல்றோம், வழியை காட்டுறேன், எல்லாவற்றையும் காட்டுறேன்னு சொல்றோம். யாரும் கேட்கறது கிடையாது, யாரும் பார்க்கல கிடையாது. இப்போ 6ல 72 நம்பர் சொன்னீங்க? 75 சார். இன்னொரு நம்பர் இருக்கு அதுல? வேற நம்பர் இருக்கு அதுல? இப்போ ஆட்சியை பார்க்கணும். உண்மையில இவன் தான் ரூலரா, இவன் தான் உண்மை கிங்கா, இவன் தான் உண்மை மாலிக்கா, இவன் தான் ஆட்சி பண்ணுறான், அது பார்க்கணுமே. அதையும் நீங்க பார்த்துட வேணும். ஆட்சியை பார்த்துட்டா எல்லாம் பார்த்துட்டார். இப்ப நீங்க பார்க்கணும். இப்ராஹிம் மட்டும்தான் காட்டுவேன், மற்றவங்களுக்கு கிடையாது என்று எண்ணம் வந்துடக்கூடாது. நபினால கேட்டா காட்டிட்டான் அப்படி போகக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சு காட்டுன்னு குரான சொல்லிட்டார். இப்ப அதுக்குள்ள ஆயத்தையும் காட்டுகின்றேன். இப்பொழுது நான் மேற்கு இதையும் சொன்னது, இப்ராஹிம் சொன்னது சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சாட்சியா இருக்கிறேன்னு சொன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? 44 என்ன சொல்றீங்க? 44 சரி படிங்கல. 44:7 சொல்றாங்க. சரி படிங்க, சொல்லுங்க, படிங்க படிங்க படிங்க. சரி நசீர் படிங்க. சரி யார படிங்க. நீங்கள் உறுதி உடையவர்களாய் இருப்பின் வானங்கள் பூமி இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவை ஆகியவற்றிற்கு அவனே இறைவன். இது ஒரு நல்ல ஆயத்து. இது பக்கத்து 2156 பக்கத்துல இந்த 44:7 எழுதி உறுதி உடையதா இருப்பின், நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின், இந்த அல்லாஹின் மீதும் ரசூலின் மீதும் குர்ஆன் மீதும் உறுதியா நம்பிக்கை கொண்டவர்களா இருப்பின் நீங்களும் சாட்சி, எல்லாரும் சாட்சி கூறலாம். யாரு நம்பிக்கை கொண்டவர் அனைவரும் சாட்சி கூறலாம். இதுக்கு ரெண்டுக்கும் இறைவன் அவன்தான் படைத்தான் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். இந்த நம்பர் எழுதிக்கிறீங்க. எல்லாரும் அவங்க சொன்ன நம்பரை
எழுதிக்க 44:7 எழுதிக்கிறங்க. இப்போ அவன் ஆட்சி நல்லது சொன்னீங்கம்மா, நல்ல நம்பர். இதே மாதிரிதான் எல்லாரும் ஓதுங்க, அர்த்தம் கண்டுபிடிங்க. அப்ப எல்லாம் ஓதுதான் டக்குன்னு சொல்லிட்டாங்க. 44:7 ஒழுங்கா ஓதுதான் டக்குன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல. இதே மாதிரிதான் எல்லாம் ஓதிட்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்களுக்கு நசீர் சொல்லியிருக்கிறாரு, ஷாதா சொல்லியிருக்கிறாங்க, பரிதா சொல்லியிருக்காங்க, மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்கிறீங்க, நம்பர்லாம் சொல்லியிருக்கிறீங்க. தப்பே இல்லை. ஒழுங்கா ஓதிட்டு வர்றீங்கன்னு மட்டும் எனக்கு மனசப்படுது. அதான் சொல்ல முடியும். இப்போ நீங்க ஆட்சியை பார்க்கணும், அவனுடைய ஆட்சியை பார்க்கணும். உண்மையிலே இவன் தான் அரசனா, அதுக்கப்புறம் இவன் தான் அரசனா, அதை கொண்டு வரணும், அந்த விஷயத்தை கொண்டு வரணும். அந்த விஷயத்தை கொண்டு இப்ப இப்ராஹிம் காட்டிட்டான். இப்போ நம்ம பார்க்கணும், அதுக்கு நம்பர் தெரியுமா? தெரியும் நினைக்கிறேன், எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், சொல்லியிருக்கிறேன் இருக்க வேணாம். 7ல 185 எடுங்க. 7ல 185, 7ல 185. படிக்கணுமா? வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா? இப்போ நிறுத்திக்கிறங்க. வானங்கள் பூமியின் ஆட்சியை பற்றி அல்லாஹ் அவன் படைத்த மற்ற பொருள்களை பற்றியும் அவர்கள் நோட்டமிடவில்லையா, ஆராய்ந்து பார்க்கவில்லையா, சிந்திக்கவில்லையா, ஜிக்ர் செய்யவில்லையா என்று கேட்கின்றான். அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான். இப்ராஹிம் அந்த விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு போயிட்டார். அவர் கேட்டதுக்கு நான் தான் படைச்சேன்னு அதையும் காட்டிட்டான், எப்படி படிச்சேன்னு காட்டிட்டான், நான் தான் ஆட்சி பண்றேன் எல்லாத்தையும் காட்டிட்டான், பார்த்துட்டார், சாட்டிஸ்ஃபைடார், போயிட்டார். இவன் ஒவ்வொருத்தரும் நீ அல்லாஹ்வை கேட்டு உறுதி அடைய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர்கள் பார்க்கவில்லையா? இப்ப நம்மை பார்த்து கேட்கிறோம். என்னைக்கு நீங்க நான் தான் இதுக்கெல்லாம் அரசன், மாலிக் நான் தான், இதுக்கெல்லாம் அல்லாஹ் நான் தான், இதுக்கெல்லாம் இறைவன் நான் தான் என்பது எப்போது நீ கண்டுபிடிக்க போற, எப்ப பார்க்க போற, எப்ப பார்த்து உறுதி கொள்ள போற, அவர் பார்க்கவில்லையா என்று கேட்கின்றான். அடுத்த வரி, அவர்களுடைய மரண தவணை நெருங்கி இருக்க கூடும் என்பதையும். பாத்தீங்களா? உங்க ஒவ்வொருத்தருடைய மரணம் எப்பொழுது வரும் என்றுமே நீங்க பார்த்துடலாம்ப்பா. மரண தவணை, அந்த டைம், தவணைன்னா நேரம், அந்த நேரம் நெருங்கிருச்ச. எல்லாம் அல்லாஹ் சொன்ன வேலையை செஞ்சாச்சு. எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று எல்லாம் செஞ்சாச்சு. அல்லாஹ் சொன்ன உண்மைப்படுத்திட்டானா, இது அல்லாஹ் தான் இறைவன், அவன் தான் ஆட்சி செய்கின்றான், அவன் தான் வானங்களுக்கு பூமி இறைவன் தான் என்பதை நான் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ என்னுடைய மரணம் நெருங்கிட்டு இருக்கு. எதை செய்ய வேண்டும் என்று மனிதனை படைத்தானோ அந்த மனிதன் தந்த வேலையை முடிச்ச உடனே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இனி நான் வாழ அவசியம் கிடையாது, என் இறைவனை அறிந்து விட்டேன், இந்த பூமியில் என்னை பிரதிநிதியாக ஆக்கி நான் பிரதிநிதித்துவத்தை உண்மைப்படுத்தி விட்டேன் என்ற சந்தோஷத்தில் நிம்மதி அமைதியா இருப்பான். தன்னுடைய மரணத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பான். தன்னுடைய மரணம் தவணை நெருங்கி இருக்க கூடும் என்பதையும் அறிந்திருப்பானே. எப்ப அறிந்திருப்பான்? அல்லாஹ்வுடைய வானங்கள் பூமி ஆட்சி பற்றி முழுமையா தெரிஞ்சவன், புரிஞ்சவன், படைத்த படைப்புகள் அனைத்தையும் பார்த்தவன். அவன் தன்னுடைய மரணம் எப்பொழுது வரும் என்பதையும் உறுதியாக தெரிந்திருப்பான். இதை நீங்க பார்த்துருப்பா. ஒவ்வொருத்தரும் உண்மையிலே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய மரணம் எப்பொழுது என்று வரும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். எந்த குறைய சந்தோஷம் இருப்பாங்க. என் வேலையை நன்றாக முடித்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி அவன் இனி நான் எதுக்கு தேவையில்லாம் வாழ்ந்துட்டு இருக்கணும், வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, ரசூல் எப்படி வந்த வேலை முடிச்சுட்டு போயிட்டாரோ நானும் போயிடுறேன் அப்படின்னு இருப்பான். இப்போ இந்த வேலையை நீங்க செய்யாமல் மற்ற எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. முடியாத அந்த ஆயத்தை முடிங்க. மரண இதற்கு பின்னர் எந்த விஷயத்தை தான் அவர்கள் நம்பிக்கை கொள்ள போகிறார்கள்? இது ரெண்டு ரொம்ப ஈஸியான விஷயம். வானங்கள் ஆட்சியை பற்றியும் படைத்த படைப்புகளை பற்றியும் மேலும் அவனுக்கு வரப்போகும் நேரம் எப்பொழுது மரணம் அடைய போய் மூன்றையும்
பார்ப்பதும் தெரிந்து கொள்வதும் ரொம்ப எளிதானதும் ஈஸியானதும் ஆகும். இந்த 3 விஷயத்தையே செய்யாமல் வேற எந்த விஷயத்தை தான் அவன் ஈமான் கொள்ள போறான், எதை நம்ப போறான்? இதான் இருக்குல்ல ஈஸியஸ்ட் வெளி, ஈஸியஸ்ட் வே, ஈஸியஸ்ட் வேலைகள் இதான். இதே அவன் செய்யல. இவன் எங்க 6235 வசனங்களையும் படித்து எந்த காலத்தை புரிந்து கொள்ள போறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதையே இவன் செய்யல, இவன் மற்ற வசனங்களை எந்த காலத்தை ஓத போறான்னு அல்லாஹ் அவன் பார்த்து கேட்கிறான்ப்பா. எனக்கு கடைசி முடி கடைசி சொல்றான், கடைசி என்ன சொல்றான்ல, இதற்கு பின்னர் எந்த விஷயத்தை தான் அவர்கள் நம்பிக்கை கொள்ள போகிறார்கள்? இந்த விஷயமே உன செய்ய தெரியல, இதை விட்டுட்டு எந்த விஷயத்தப்பா செய்ய போற நீ என்று அல்லாஹ் நம்ம பார்த்து கேட்கிறான். இன்னைக்கு நம்ம எந்த விஷயம் செய்யாம சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தானுடைய அடைச்சுருளை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லிய பிறகு ஷைத்தானுடைய அடைச்சுவரில் உறுதியாகவும் நிலையாகவும் பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். இது எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கின்றது. எப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த போறோம், அவரவருடைய தலைவிதி அவருக்கு தான் தெரியும். அவர் கையில் தான் இருக்கு தவிர வேற எவன் கையிலையும் எவனுடைய தலைவிதியும் கிடையாது. சரி, இந்த விஷயம் புரிஞ்சுட்டீங்களா? 2156க்கு ஷார்ட்டா சொல்லிட்டேன். புரிஞ்சுட்டீங்களாமா? எல்லாம் புரிஞ்சு தம்பிமார்களே புரிஞ்சுட்டீங்களா? நல்லா புரிஞ்சுதுங்க சார். மற்றவங்களுக்கு மற்ற சகோதரர்களும் கேட்கிறேன், எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா மக்களே? சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ வேற என்ன கேள்வி கேட்டேன்? நல்லா சொல்லிடுறேன். ரெடியா வச்சுக்கிட்டு அது எல்லாம் சொல்லிடுறேன். மற்றவங்களுக்கும் சொல்லணுமா? இந்த பிள்ளை கேட்டுருச்சுங்க, மற்ற பிள்ளைகளும் மற்ற ஆண்களும் என்ன சொல்றீங்க? நான் சொல்லணுமா, நீங்க கண்டிப்பா சொல்றீங்களா? என்ன வாய்த்த மாட்டேன்றீங்க? சொல்லணுமா? என்ன நசீருக்கு சொல்லணும்னு கேட்டு 2 வாரம் ஆச்சு காக்கா. ஆமா, 2 என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? 2 வாரம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? சரி, கேள்வி மறந்தாச்சு, சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? சரிம்மா, இப்போ ஆன்சர் பண்ணல. சரி, இப்போ எடுத்துக்கீங்களா? 41 எடுத்துக்கங்க. இப்ப எல்லாரும் கதை மாதிரி சொன்னா எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கேக்குறீங்க. நீங்க எல்லாம் ஏதாவது சொல்லணும்னு சொன்னா ஒன்னும் பய வர மாட்டேங்குது, சரியான பய வர மாட்டேங்குது. சரி, சொல்லுங்க. சரிம்மா, சரி, நல்லது சார். சொல்லிடுறேன் படிங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், குர்ஆன் சொல்லிட்டான். அல்லாவே குர்ஆன் சொல்லிட்டான். நம்ம சிந்திக்க வேற கஷ்டமே கிடையாது இல்ல. படிங்க. 41 எல்லாம் எடுத்துக்கிறங்கப்பா. தாய்மார்களே எல்லாம் எடுத்துருங்க. அப்துல் கரீம், செல்வராஜ், ரியாஸ் எல்லாம் எடுத்துக்கிறங்க. மொத்த சிராஜ், சாஹா எல்லாம் எடுத்துக்கிறங்க. படிங்க. 41:11 படிங்க. பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது படைக்க நாடினான். ஆகவே அவன் அதற்கும் பூமிக்கும் நீங்கள் விருப்புடனாயினும் அல்லது வெறுப்புடனாயினும் வாருங்கள் என்று கூறினான். அவை இரண்டும் நாங்கள் விருப்புடனேயே வருகிறோம் என்று கூறின. அவ்வளவுதான். உங்க வேலை முயற்சி, அவ்வளவுதான். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க தம்பிமார்களே? சின்ன ஒரு ஷார்ட் கொஸ்டின், தெரிஞ்ச சொல்ல விட்டுருங்க, என்ன நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது என்னமா புரிஞ்சுதா புரியலையா? எதுவுமே புரியலன்னு சொல்லிருங்க. எதுவுமே புரியலையா? அதனால பதில் வரல. வானங்களும் பூமியும் ஒன்றாக இணைந்து இருந்தன. வானங்களும் பூமியும் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது. அதை அவன் புகையாக வைத்திருந்தான். அது உண்மையான உருவம் எதையுமே காட்டாமல் ஒரு புகையின் வடிவத்தில் வைத்திருந்தான் அல்லாஹ். அதான் முதல் படைப்பு. வானங்களையும் பூமியையும் படைத்து இருக்கட்டும்.
ஒரு நேரம் வரும், அப்பொழுது நான் உலகத்தையே அகிலங்களையே நான் உண்டாக்கப் போகின்றேன் அப்படின்னு அல்லாஹ் வைத்திருந்தார். வானங்களும் பூமியும் ஒன்றாக இணைந்து இருந்தன. ஒன்றாக இணைந்து இருந்தார்கள் என்றால் அவங்க 2 பேரும் எப்படி இருந்திருப்பார்கள்? அந்த வானங்களும் பூமியும் வானமும் பூமியும் ஒன்றாக இணைந்திரு புகையாக இருந்த காலத்தில் அந்த 2ம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இணைந்திருக்கும்? நெருங்கி இருந்திருக்கும். வேறு எப்படி இருந்திருக்கும்? ஒட்டி இருந்திருக்கும். அதாவது வானமும் பூமி ஒட்டி இருந்திருக்கும், நெருங்கி இருக்கும். வேறு எப்படி இருந்திருக்கும்? வேறு எந்த விதத்தில் இருந்திருக்கும்? 2ம் ஒரே தன்மையில் இருந்திருப்பாங்க சார். ஒரே தன்மையில். தன்மைண்டா தன்மையை சொல்றீங்களா, உருவத்தை சொல்றீங்களா? தன்மை அப்படின்னு நினைக்கிறேன். தன்மை. அப்ப பூமி ஒரு உருவம், வானம் ஒரு உருவம் சொல்றீங்க இல்லையா? சரி. இப்போ 2மே இணைந்து சந்தோஷமாக இருந்தார்கள். ரொம்ப விருப்பத்தோட சந்தோஷமாக வானமும் பூமியும் இணைந்து இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். இப்ப புரியுதா? புரியுது காக்கா. நீங்களும் கொஞ்சம் புரியுதுங்க சார். சொல்றோம். சந்தோஷமாக இருந்தார்களுக்கு பின்னால வர்ற அடுத்த ஆயத்தில் அடுத்த வார்த்தையில அதுக்குள்ள பதில் கிடைக்கும். இப்போ நீங்களும் உங்க தோழி 2 பேரும் ஒன்னா உருட்டு வைங்க. எப்படி இருப்பீங்க? 2 பேரும் சண்டை போட்டு இருப்பீங்களா, சந்தோஷம் இருப்பீங்களா? சந்தோஷமா வானங்களும் பூமி இருந்தா என்பதற்கு ஆதாரம் அடுத்த வரியை படிச்சு பார்த்தா ஒழுங்கா தெரியும். அல்லாஹ் என்ன சொல்லி கூப்பிடுறான்? விருப்பத்தோடு. ஒழுங்கா படிங்க அந்த வார்த்தையை. விருப்பத்தோடு வாருங்கள், இல்ல விருப்பம் இல்லாமல் வாருங்கன்னு சொல்றான். இப்ப இதுலதான் அர்த்தம் இருக்குது. அவங்க 2 பேரும் சந்தோஷமா எழுந்திருக்கிறாங்க, ஒன்னா உட்கார்ந்து ஒரே வீட்டுல உட்கார்ந்து சந்தோஷம் எழுந்திருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க வெறுப்புடனும் அல்லது விருப்புடனும் வாருங்கள் என்று கூப்பிடும் பொழுது இதில் என்ன அர்த்தம் உண்டாகின்றது? அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க என்று அர்த்தம் உண்டாகின்றது? விருப்பத்தோட இருந்தாரு, விருப்பத்தோட சந்தோஷமா. புரியுதா? சேர்ந்து இருந்தாங்க, இப்போ தனித்தனியா செய்ய போறோம் சொல்லி அல்லாஹ் தனித்தனியா பிரிய போறோம்னு சொல்லி ஒழுங்க முடியுங்க கூப்பிடுறாங்க. பிரிக்க போறேன்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறாங்க. அதுல வெறுப்புடனும் வாருங்கள். வெறுப்புடனும் வாருங்கள் சொல்றான். ஆமா, நீங்கள் விருப்புடன் ஆயினும் அல்லது வெறுப்பிருப்பினும் வாருங்கள். அப்படி என்ன அர்த்தம்? இறைவன் ஒரு விஷயத்த முடிவெடுக்க போறான். அது நீ விரும்பினாலும் சரி விரும்பாட்டி சரி அவன் எடுக்கிற காரியம் முடிவுதான் அப்படிங்கிற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. விருப்பத்தோட சந்தோஷமா வானங்களும் பூமியும் இணைந்து ஜாம் இருந்தாங்கப்பா. ரொம்ப காலம் இருந்துக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஒண்ணு அகிலங்களை படைக்கவாக முடிவு பண்ணிட்டான். இப்போ அதுல தான் பிரிக்கிறான். சந்தோஷமாக இருந்த 2 பேரை நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, நான் கூப்பிடுறேன். இது அவங்களுக்கு ஒன்னா இருக்கிறது பிரிக்கிறது அவங்களுக்கு நிச்சயம் வெறுப்பை உண்டாக்குமா இல்லையா? நிச்சயமாக உண்டாக்கும். இப்போ என்ன இப்ப புரிஞ்சுட்டீங்களா? நான் கேட்க எல்லாம் சொன்னா சரியா வரும். பிரயோஜனம் கிடையாது. இப்போ சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆள் பிரிச்சாங்கண்டா அவங்க மனசுக்கு வெறுப்பு உண்டாகுமா? என்னடா ஒன்னா இருந்தா பிரிக்கிறாங்க, அப்படிதான் என்ன வரும்? அந்த இடத்துல வெறுப்பு தான் உண்டாகும். பிரிக்கிறாங்கன்னு இல்லையா?
நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, வந்து யோசிச்சே சொல்லுங்க. இப்போ அல்லாஹ்க்கு தெரியும் இவங்க சந்தோஷமா இருந்துக்கிறாங்க, நிச்சயம் அவங்களுக்கு மனசு கஷ்டம் உண்டாகும், பூமிக்கும் கஷ்டம் உண்டாகும், வானங்களுக்கும் கஷ்டம் உண்டாகும். ஆனா என்ன கஷ்டம் இருந்தாலும் அது வெறுப்பா இருந்தாலும் சரி, விருப்பமா ஒற்றுமை இருந்தாலும் சரி, நீங்க பிரியதான் வேண்டிய நேரம் வந்துட்டு பிரிய வாருங்கன்னு சொன்னா அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க? கூப்பிட்டோன்னே வாருங்களும் நாங்கள் விருப்புடனே வருகிறோம், விருப்பமுடனேயே வருகிறோம். நீ சொல்றதுதான் அல்ல எங்களை விருப்பம், நாங்க ஒற்றுமை இருந்த பரவாயில்ல, நீ பிரிக்க போற, ஆனா ஒண்ணு சந்தோஷம் எங்க சந்தோஷம்னு சொல்லி வர்றாங்க. சரியா? சரிங்க சார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா தம்பி? முதல்ல சொன்ன எந்த பரிதா எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா தம்பி? எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? இந்த மாதிரி வர்றாங்க. அதான் ஆனே சொல்றேன், விருப்புறணும். அல்லாஹ் கூப்பிடுறான், நிச்சயம் விருப்பமா தான் இருக்கு. அல்ல வெறுப்புறணும். சரி என்னப்பா சேர்ந்து இருந்தா இத்தனை வருஷம் சேர்ந்து இருந்தோம், பிரிக்கிறானே அப்படி வெறுப்பு உண்டா இருக்கு. என்னதான் சரி வாங்க, நாங்க சந்தோஷம் வர்றோம்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, பிரிச்சாலும் சரி இருந்தாலும் சரி நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டாங்க. பிரிச்சுட்டாங்க, பூமியை தனியா 7 வானங்களை பிரிச்சு முடிச்சுட்டோம். இதான்ப்பா அண்ணன் சொல்ற விருப்புடணும், அல்ல வெறுப்புடணும், வாருங்கள் சொன்ன வார்த்தைக்கு இதுதான் உண்மையான அர்த்தம். இதுக்கு மேலாக நீங்கள் அர்த்தத்தை கண்டுபிடியுங்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்ப சொன்னவரையும் உங்களுக்கு திருப்தியா இருக்குது எல்லாத்துக்கும்? சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா, எல்லா கிருபையெல்லாம் சந்தோஷம். சரி, இப்ப வந்து படிப்போம், இப்ப ஆரம்பிப்போமா? எந்த விட்டோம்? 173 172 பேசியாச்சு. ஹலால் தையிப் பேசியாச்சு. தையிபான உணவுன்னா தூய்மையான உணவு. தூய்மையான உணவுக்கு என்ன செஞ்சா தூய்மையாகும் அல்லாஹ் சொல்லிட்டா. அல்லாஹ்வின் ஜிக்ரை கொண்டு புசியுங்கள் சொன்னாலும் அல்லாஹ் ஜிக்ரை செஞ்சா தூய்மையாகி விட்டது என்ற அர்த்தம். இப்பொழுது சாப்பிடுங்கள்னு அர்த்தம். அப்போ 70 இப்போ முடிச்சிருக்காத. ஹலால உணவை உண்ணுங்கள், நீங்க அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். புரியுதா? 172 இப்போ அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால்தான் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும். அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால்தான் நீங்கள் சுஜூது செய்ய முடியும். இப்படியாக வருகின்றது. இப்பொழுது 2ல 173 பார்ப்போம். தானாகவே செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக கொல்லப்பட்டதும் ஆகியவைகளைத்தான் உங்கள் மீது ஹர்ரம் ஆக்கி இருக்கிறான். ஹர்ரம் என்றால் வேண்டாம், தடுக்கப்பட்டது. ஹராம் என்றால் தூய்மையானது. ஹர்ரம் என்றால் தடுக்கப்பட்டது, விலக்கப்பட்டது, தொடக்கூடாது, செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஹர்ரம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த சொன்ன பொருள்கள் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். புரிஞ்சதா? படி, அடுத்து படிங்கம்மா. நிறுத்தி கவனமாக கேளுங்க, கவனமாக கேட்டு நல்லா யோசித்து பதில் சொல்லுங்க. அவசரமே இல்லை. குர்ஆன் மெதுவாதான் ஓதணும். நிறுத்தி ஒரு ரத்திலில் குர்ஆன தருத்தீல. இந்த குர்ஆன் நிறுத்தி நிதானமாக விளங்கி ஓதுவீராக என்று அல்லாஹ் இரவு நேரத்துல எந்திரிச்சு அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்றான். 73ல 4ல பாத்தீங்க. படிங்க அடுத்து. ஆனால் எவரேனும் பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றம் இல்லை. ஆனால் எங்கயோ வெளியே போறீங்க, பசியும் கொடுமை வந்துச்சு, பசி தாங்க முடியல. அப்போ இந்த எதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்லியிருந்தானோ அந்த உணவு கிடைக்கவில்லை. எதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிருக்க அதான் இப்ப கண்டப்பட்டு இருக்குது. பசியோ பிச்சு பிடுங்குது. இப்ப இந்த சமயத்துல நீங்க தப்பு செய்த இந்த உணவை சாப்பிடணும்னு ஆசை இல்லை, தவறாக நடக்கவில்லை, ஒரு வழி இல்லாம நீங்க தடுக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு விட்டால் உங்கள் மீது எந்தவித குற்றம் கிடையாது, எந்தவித தவறும் நீங்க செய்யவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்தது
நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கோனும் மன்னிப்பவனுமாக இருக்கின்றான். எப்படி உங்கள் மீது கருணை மிக்கவன் மன்னிப்பை பாத்தீங்களா? நான் எப்படிப்பட்ட அதுக்காக நான் சொன்னதான் சாப்பிடணும், இல்லாட்டி சாகணும்னு நான் சொன்னேன் இல்லையே. பசியின் கொடுமை இருக்கும் பொழுது நான் சொன்ன ஹலாலால் உனக்கு கிடைக்காட்டி, தையவா கிடைக்காட்டி, நீ எது விளக்க வேண்டாம்னு சொன்னா அதான் இருக்குன்னா சாப்பிட்டுக்க, பொழைச்சிக்க, உயிரை காப்பாத்திக்க, உங்கள் மீது கருணையும் செய்த பாவம் கிடையாது, மன்னிக்க கூடியவனா இருக்கிறேன் என்பது அல்லாஹ் தன்னை பற்றி மனிதர்களுக்கு சொல்லுகின்றான். 174. எவர் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு கிரயமாக சொற்ப தொகை பெற்றுக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறெதனையும் உட்கொள்ளவில்லை. இப்போ நம்ம சாப்பிடுற இந்த ஒரே ஒரு விஷயத்துல சாப்பிடுறது நெருப்பை தவிர வேறு எதனையும் நாம் சாப்பிடவில்லை. அல்லாஹ் சொல்லியதை ஹலா என்று சொல்லிவிட்டதனால் அபக்கபக்குன்னு முழுங்கல, தையூப் என்ற விஷயமே தெரியல. நீ ஆண்டவன் சொல்லியபடி இந்த உணவை தூய்மை சாப்பிட வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டேன், அத நீ தையூபாக்கி தான் சாப்பிடணும், ரெண்டும் செய்யல. ஆனா உனக்கு அல்லாஹ்க்கு விரோதமாக, அல்லாஹ் சொல்லிய இந்த கட்டளைக்கு விரோதமாக உன் இஷ்டப்படி சாப்பிடுகின்றாய். இது ஷைத்தான் உனக்கு காட்டிய வழி. இப்படி செய்வதனால் இந்த உலகம் முழுவதும் என்று கட் பண்றீங்க, சாப்பிடுறீங்க. அவ்வளவு தடுக்கப்பட்ட உணவை எல்லோரும் என்று விழுங்கி கொண்டிருக்கின்றீர்கள். எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் விழுங்குவது நெருப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகின்றது. எந்த சந்தேகமும் கிடையாது. நீ ஏன் ஹலால் சொல்லிட்ட, அது நீ தூய்மையான சாப்பிடணும்னு சொல்லிட்ட. அந்த தூய்மை ஆவதற்கு நீ ஈமான் கொண்டவனா இருக்கணும். அப்படி ஈமான் கொண்டவனா இருந்தா உனக்கு ஜிக்ரு தெரிஞ்சிருக்க. ஜிக்ரை வச்சு நீ இந்த பொருளை உபயோகப்படுத்திக்க என்று சொல்லியிருக்க. நீ குரானை ஓதவும் இல்லை, அதற்கு நீ சுஜூதும் செய்வது கிடையாது, அல்லாஹையே நீ வணங்குவதும் கிடையாது. ஆகவே நீ செய்யும் தொழில் இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஆகுது. அந்த வியாபாரத்தில் வரும் பணம் எல்லாம் பணம் இல்லை, நெருப்பு. நெருப்பை தான் நீங்க விழுங்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் இதன் மூலமாக நமக்கு கிடைத்து விட்டது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாம உட்காந்துருக்கிறோம். எதை பத்தி கவலை கிடையாது. என்ன செய்திருப்போம்? ஜிக்ரு தெரிஞ்சவன் ஜிக்ரு எப்படிப்பட்டது என்று அவனுக்கே தெரியாதுப்பா. இதான்ப்பா ஜிக்ரு விசேஷம். இந்த ஜிக்ருன்னு ஒரு விஷயம் அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் இந்த மனிதர்களுக்காக இந்த குரானில். அந்த ஜிக்ரை எவன் கற்றுக்கொண்டானோ அவன் செய்யும் செயல் ஒழுங்காக போய்கொண்டிருக்கும். நாம் ஜிக்ரில் இருக்கிறோமா, ஜிக்ரை கற்றுக்கொண்டோமா இல்லையா, ஜிக்ர் என்ன அர்த்தம் என்னவென்று தெரியாமல் தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்குமே தவிர ஜிக்ருக்கு இதான் அர்த்தம், ஜிக்ருக்கு இதான் செயல்படுத்தும் முறை என்று அவனை சொல்லவே முடியாது. இதுதான் குரான் விஷயம். இந்த புத்தகத்தை முதலில் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கே 7-8 வருஷம் ஆயிரும். ஜிக்ரு என்னவென்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு தெரிந்தாலும் ஜிக்ரை கொண்டுதான் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது. இதுக்கு அர்த்தம் இப்படிதான் வருது, இந்த ஆயத்துக்கு அர்த்தம் இப்படிதான் வருது. எப்படி வருது, யாருன்னு சொல்லி கொடுத்தது? நான் ஜிக்ரு அறிஞ்சாதான்ப்பா அதெல்லாம் சொல்ல முடியுமே தவிர ஜிக்ரு இல்லாமல் உங்களை பேசவே முடியாது. 5 கேள்வி கேட்டீங்க, 5 கேள்வி குரான்லேருந்து தான் பதில் சொன்னேன். உங்களுக்கு புரியும்படி சொன்னேன். உங்க மனசு சரின்னு சொல்லுது, சரியா இருக்கு சொல்லுது. இது அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்தா நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்லாம எனக்கு தெரியாது, இதெல்லாம் புரியாது. அப்படி அர்த்தம் கண்டுபிடிச்ச முடியாது அல்லாஹ் உதவி இல்லாமல். அல்லாஹ்வோட உதவி எப்படின்னு கேட்டால் ஜிக்ர் மூலம்தான் உங்களுக்கு சொல்லி தருவான். இப்ப ஜிக்ரை கற்றுக்கொண்டவன் நான் ஜிக்ரு தெரிஞ்சிருச்சுன்னு வழி சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு ஜிக்ர் என்னன்னு தெரியாது. அவனுக்கு அதான் முக்கியம். நான் சொல்ல புரிஞ்சுக்கிறேங்க. ஜிக்ரு தெரிஞ்சவன் குரானை ஒழுங்காக புரிந்து கொள்வான்.
ஆனா எனக்கு ஜிக்ர என்னன்னு தெரியாம தான் நீங்க வந்து ஜிக்ர பின்பு நடந்துட்டு இருப்பீங்க. இதுதான் இந்த விஷயம். எல்லாம் மறைஞ்சிருக்க விஷயம். இது புதுமையான விஷயம். இப்ப சொன்னா எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்களோ புரியலையோ என்று தெரியாது. ஆனால் ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு உயிர் இருக்குதுப்பா, தெரியும். ஜிக்ரு தெரியாது. உயிர் என்பது தெரியும், உடம்புல இருக்குதுன்னு தெரியும். இந்த உயிர் இருந்தாதான் உடம்பே அசையுது, நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆனா உயிரை பற்றி மேற்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லுப்பா, விளக்கத்தை சொல்லுப்பான்னு அவங்கள சொல்ல முடியாது. உயிர் இருக்குது, நீங்க பார்த்தது கிடையாது, தொட்டது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தொடாமையும் பார்க்காம இருக்குது. எப்படி நம்புற நீ? உயிரை பார்க்கல, உயிரை தொட முடியாது, அது எப்படி என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உயிர் இருக்கு நம்புறியப்பா, இந்த உயிர் வேணும் நம்புறிய, உயிரை விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குத, ஏன்பா? இந்த உதாரணத்தை வைத்துக் கொண்டு ஜிக்ர் என்ற வார்த்தைக்கு இதே மாதிரிதான் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும், அர்த்தம் கொள்ள வேண்டும். ஜிக்ருன்னா என்னமோ பிரிச்சு போயிடாதீங்க. ஒரு காலத்துல ஜிக்ரு அர்த்தம் சொல்ல முடியாது. அதுக்கு லாங்குவேஜே கிடையாது, மொழியே கிடையாது, எழுத்தும் கிடையாது. ஜிக்ரு ஜிக்ரு உயிர், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு அணு அளவு கூட பதில் சொல்ல முடியாது, வேகம் சொல்ல முடியாது. இதுதான் ஜிக்ருடைய சக்தி. இந்த ஜிக்ரு அறிந்தவன் எனக்கு ஜிக்ரு தெரிஞ்சுதா தெரியலையா என்பதை அவனுக்கே தெரியாது. இதான் உயிர் இருக்குது இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. உயிர் இருக்கு, ஒன்று இருக்குன்னு தெரியும், தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜிக்ரு அடைஞ்சவன் ஜிக்ரு எனக்கு வந்துருச்சா அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டான்னா இல்லை என்று அவன் சொல்ல முடியாது. அவன் பேசுற பேச்சு, ஒவ்வொரு ஆயத்துக்கும் அவன் சொல்லுகின்ற அர்த்தம், விளக்கம் எப்படி புரிந்து கொண்டான் என்ற முறை வைத்து கொண்டுதான் அவன் புரிந்து கொள்வான். இந்த விஷயம் தெரியாத விஷயம் நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாஹ் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த மகத்தான ஒரு களிமா, தூய்மையான ஒரு சொல் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். இப்படின்னு வச்சுக்கிட்டு மேற்கொண்டு முன்னேறி கொண்டே போவான். இதுதான் ஜிக்கருடைய விஷயம். ஜிக்கர்னு கேட்டா அவ்வளவு சொல்ல முடியும். வேற எவ்வளவு எந்த விளக்கமோ அர்த்தமோ டிரான்ஸ்லேஷனோ மொழிபெயர்ப்போ எதுவுமே சொல்ல முடியாது ஜிக்கர் வார்த்தைக்கு. அதுக்கு உதாரணம் உயிர்னு சொல்லிட்டேன். இதை வச்சுக்கிட்டு நீங்க போதும். அடுத்தபடி, மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான். மறுமை நாளில் அல்லாஹ் அவருடன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட மோசமான எது நெருப்பை விளங்குறாங்களே, அந்த இறங்கி எல்லாம் நிற்கிறாங்களே, அவங்க அல்லாஹ் பேசவும் மாட்டான். அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான். அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான். அங்க போய் பரிசுத்தமாக்கவும் மாட்டான் பேச்சுக்கிறான். அங்கே பரிசுத்தமாக்க எந்த பிரச்சனையும் கிடையாது, பரிசுத்தமாக அவசியமும் கிடையாது. அந்த ஒரு வார்த்தைய நீங்க இந்த பூமியில் வாழும் பொழுது நெருப்பதான் சாப்பிடுறாங்கல்ல இவங்க பரிசுத்தமாக்க மாட்டான் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டுமே தவிர, சொர்க்க அன்னை கியாமத் அன்னைக்கு பரிசுத்தமாக்குறாங்க என்ன பிரயோஜனம்? நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? அன்னைக்கு பரிசுத்தமாக அவசியம் இல்லையா தம்பி? இந்த ஒரு வார்த்தைக்கு டக்கு நிக்க கொண்டாந்ததுக்கு பூமி கொண்டாந்து, இந்த பூமியை நீ வாழும் பொழுது பரிசுத்தமாக்க மாட்டான். இப்ப யாரு நெருப்பை ஒழுங்குவர்களை பரிசுத்தமாக்க மாட்டான். அன்னைக்கு நீங்க வந்த பிறகு உங்களை பேசவும் மாட்டான். அடுத்தபடிங்க, அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. சரி, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அந்த ஆயத்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆயத்து படிங்க. 175. அவர்கள் தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்பிற்கு பதிலாக வேதனையையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். அவர்கள்தான் இவர்களை நரக நெருப்பை சகித்துக் கொள்ள செய்தது எது? இந்த நரக நெருப்பு தான் வேண்டும் என்று படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றான் இந்த மனிதன் இந்த பூமியில். எது வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றனோ அதான் வேண்டும் என்று அதில் நிலையாக நிற்கின்றான். இந்த கடுமையான நெருப்பின் வேதனை தான் வேண்டேண்டு போனானே, எதுப்பா இவன் இப்படி தள்ளிட்டு போனுச்சு?
எந்த காரியம், எந்த விஷயம், எந்த எண்ணங்கள் இவனை இந்த மாதிரி தள்ளி கொண்டு நெருப்பு நரகத்தை கொண்டு தள்ளியது? எதுப்பா அவனை தள்ளியது? இந்த மாதிரி வேண்டும் என்று, இந்த நெருப்பு தான் வேண்டும் என்று இந்த பூமியில் வாழும்போது தூய்மையான உணவு உள்ளுங்க என்று சொன்னார். ஷைத்தான் சொல்லி உணவை தான் உண்ணுவேன் என்று உண்ணி, அதே வியாபாரமும் ஆக்கி அதிலையும் சம்பாதிச்சேன் கண்டுபிடிச்சு, அந்த சம்பாதி நெருப்பால் தன் வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு நெருப்பதான் திங்கன்னு சொல்லிட்டான். இவனுக்கு தெரியும் நல்லா மட்டன் சாப்பிட்டாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு சாப்பிட்டாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், என் நெருப்பதான்டா வயிற்றுல கிடக்குது, நாளைக்கு நெருப்ப உழவு போறே என்று சொல்லியும் எப்படிப்பா இவன் இதெல்லாம் பயப்படாம இந்த நரக வாழ்க்கை உழுந்தானே, எது இவனை தள்ளியது? எந்த விஷயம் இந்த மாதிரி உழுந்தானே என்று அல்லாஹ்வை கேட்கின்றான். சரி, இப்ப இதுவரை ஒன்னு அர்த்தம் படிங்க. 176. இதற்கு காரணம் நிச்சயமாக அல்லாஹ் இவ்வேதத்தை உண்மையுடன் இறக்கி உள்ளான். இதற்கு காரணம் அல்லாஹ் இந்த வேதத்தை உண்மையுடன் இறக்கி அருளியுள்ளான். இந்த உண்மை பொய்யானது என்பது மனிதன் அல்லாஹ்வுக்கு சொல்லுகின்றான், செயலையும் செய்து காட்டுகின்றான். இதுதான் அவனுடைய வேலை. இன்னைக்கு வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நடந்தும் இவ்வளவு பேசியும் இவ்வளவு படித்தும் மனிதன் முடியாது. இங்கேயும் நெருப்பதான் சாப்பிடுவேன், அங்கேயும் நெருப்பதான் சாப்பிடுவேன் என்று நீ வாழ்க்கை அமைத்துக் கொண்டான். போதுமா? போதுமா? அடுத்த படிங்க. இன்னும் ஆயத்து இருக்கு. நிச்சயமாக இன்னும் வேதத்திலேயே கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் பெரும் பிளவிலேயே இருக்கின்றனர். இவ்வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் இதெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்களா? இத உண்மையா? இதெல்லாம் இப்பெல்லாம் செய்ய முடியுமா? இது நடக்க முடியுமா? அப்படி ஒவ்வொருத்தரும் ஒப்பீனியன், தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றாங்க, தன் கருத்தை சொல்றாங்க, சொல்லி அப்படியே பிளவிலே இருக்கிறாங்க. எப்படி குர்ஆன் விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அந்த பிரிவிலேயே இன்றும் இருக்கின்றார்கள், நிலைத்தும் இருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் இந்த பிரிவான பிரிஞ்சு போனாங்க, குர்ஆன் பிரிஞ்சு போனாங்கல்ல வேணாண்டு, அந்த கூட்டம் தான் உலகம் முழுவதும் இன்னைக்கு நிறைந்து இருக்கின்றது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக நீங்கள் தான் முதலில் இருக்கின்றீர்கள் இந்த உலகத்தில், வேற எவனும் கிடையாது. இப்போ உட்கார்ந்து இருக்கீங்களே, எத்தனை பேர் உட்காந்து எனக்கு தெரியாது, இத்தனை பேர் தான் குர்ஆன் தான் வேண்டும், உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்கள் தான் ரசூலுக்கு அப்புறம் இந்த இப்ப உட்கார்ந்து மனிதர்கள் தான். இப்ப உட்கார்ந்துருக்க ஆண்களும் பெண்கள் தான் சொல்றேன், வேற எவனும் உலகத்திலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. வாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். கேட்பவர்கள் கேட்கட்டும், அல்லது பிரிஞ்சு போனாவே இருக்கட்டும், பிளவரே இருக்கட்டும். சரியா? புரிஞ்சதா? சொன்னது புரிஞ்சதா? சரி. இப்போ உங்களுக்கு அடுத்த வாரம் மேற்கொண்டு 177 பார்ப்போம். இன்னைக்கு பேசினதை நீங்க ஒழுங்கா சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரிதான் குர்ஆன் ஓதணும். 5 கேள்வி கேட்டு 5க்கும் பதில் சொல்லியாச்சு. இப்போ இதை விட அழகான பதிலை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தயாராகணும். அதை ஒரு அர்த்தம் கிடையாது, அர்த்தம் வந்துகொண்டே இருக்கு சொல்லிட்டான். ஏன்னா கடல் நீர் மையா இருந்தாலும் விளக்கம் எழுதி முடியாது சொல்லிட்டான். நான் ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன், விளக்கம் சொல்ல, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். நீங்க பல அர்த்தங்களை, உண்மையான அர்த்தங்களை கொண்டு வாங்க, ஒத்து வருதான்னு பாருங்க. வாழ்க்கையை, இஸ்லாமிய வாழ்க்கையை உள்ள நுழைவதற்கு வேகமாக நீங்கள் செய்யுங்க. பிஸ்மில்லாஹ். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்பனல்லாஹ்.